ஒரு வாலிப மகள் நைட்டு செல்போன்ல பெட்ஷீட்டை போட்டு உள்ள சேட்டிங் பண்ணிட்டு இருக்கான். அவ சேட்டிங் பண்றாங்க, அவருடைய வாழ்க்கைய சீட்டிங் ஆயிட்டு இருக்கான்னு தெரியல. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க என்னென்ன பசங்க என்னென்ன பண்றாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்போன் பிள்ளைங்க கையில கொடுத்துடுறாங்க. இன்னைக்கு பசங்க கெட்டு போறதுக்கு மிகப்பெரிய காரணம் பாத்தீங்கன்னா, என்னைக்கு இந்த ஸ்மார்ட் போன் வந்துச்சோ அவங்க வாழ்க்கையில பிசாசனவன் தந்திரமா ஸ்மார்ட்டா வந்து எப்படி ஏரியா பிசாசன் தந்திரமா வந்து வந்துட்டானோ, அதே போல இன்னைக்கு ஸ்மார்ட்டா வந்து இந்த ஸ்மார்ட் போன் ஆனது அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைய சீரழித்துக் கொண்டிருக்கிறது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், பேஸ்புக், அப்புறம் டிக்டாக், என்னென்ன கன்றாவியோ தெரியல, இப்படி அநேக பிள்ளைங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு ஷோ இல்லையா, அது ஒரு டான்ஸ் ஆடி காட்டுறது, இப்படி பலதரப்பட்ட காரியங்கள் இந்த பிள்ளைங்க சிக்கி தவிக்கிறாங்க. என்னைக்காச்சும் பேரண்ட்ஸ் அவங்க பேஸ்புக், இன்ஸ்டா ஐடிய, இந்த மாதிரி அவங்க டெலிகிராம், அவங்க என்னென்ன வலைத்தளங்களை யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல என்னென்ன ஆப் மூலியமா அவங்க கம்யூனிகேட்ல இருக்காங்க, யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க, இல்ல யாரெல்லாம் ஃபாலோவர்ஸா இருக்காங்க, யாரும் ஃபாலோவரா இருக்கிறாங்க, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கோமா? தயவு செய்து